தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இனிமேல் திருப்பலிக்கு வரமாட்டேன் என்று சொன்ன பெண்ணுக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இனிமேல் திருப்பலிக்கு வரமாட்டேன் என்று சொன்ன பெண்ணுக்கு நேர்ந்த அதிர்ச்சி சம்பவம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம். 1980ஆம் ஆண்டு எனக்கு அப்போது வயது 8 வயது. ரயில்வே காலனியில் மதுரையில் ரயில்வே காலனி பங்கில் குடியிருந்தோம். ரயில்வே காலனி ஆலயத்தில் ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலிக்கு சென்றோம். ரயில்வே காலனி என்ற பங்கானது ரயில்வேயில் பணிபுரிபவர்கள் மட்டும் அந்த குவார்ட்டர்ஸில் இருப்பார்கள். அவர்களுக்காக ஒரு தனி பங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 50 குடும்பங்கள், ஆங்கிலோ இந்தியன் குடும்பங்கள் இருப்பார்கள். ஆக மதுரை மறை மாவட்டத்திலேயே ஆங்கிலோ இந்தியனுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கு மதுரை ரயில்வே காலனி தூய திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கு. அந்த ஆலய பங்கில் கிறிஸ்மஸ், புத்தாண்டுகள், பெரிய வெள்ளி, பெரிய வியாழன் மற்றும் ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலிகள் அனைத்தும் ஆங்கிலத்தில் தான் நடைபெறும். காலை திருப்பலி மட்டும் தமிழில் நடைபெறும். ஆக அந்த ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலி ஆங்கிலத்தில் நடைபெற்றது. நாங்கள் குடும்பத்தோடு போய் கலந்து கொண்டோம். ஏறத்தாழ எழுந்தேற்றம் நடைபெறும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் எல்லாம் சேர் போட்டு உட்காந்துருந்தாங்க, குடும்பத்தோடு உட்காந்துருந்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கவுனு அந்த மாதிரி. வயசானவங்க கூட 60 வயசானவங்க கூட கவுன் தான் போட்டிருப்பாங்க. உட்காந்துருந்தாங்க. அந்த எழுந்தேற்றம் அந்த நடைபெறுகிற அந்த நேரத்தில் ஒரு அம்மா டபார்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துச்சு, மூர்ச்சையாகி. ஒரு ஆங்கிலோ இண்டியன் லேடி, அவங்களுக்கு வயசு ஒரு 35 வயசு இருக்கும். டபார்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துன்னா எல்லாம் தூக்குனாங்க, தண்ணியை தெளித்தாங்க, வச்சாங்க. நாங்களும் கூட போய் எல்லாம் பார்த்தோம். அப்போ கோயில் புதுப்பிச்சுட்டு இருந்தனால அந்த கோயில் மைதானத்தில் ஓப்பன் பிளேஸ், திறந்த வெளியில் பூசை வச்சுட்டு இருந்தாங்க. திறந்த வெளியில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்தோன்னா எல்லாம் தண்ணி தெளிச்சாங்க, முதலுதவியெல்லாம் பண்ணாங்க. எந்திரிச்சு மூர்ச்சாயிடுச்சு. அப்புறம் கடைசியில் நார்மலாச்சு. அப்போ பக்கத்தில் இருக்க சக ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்கள்ட்ட விசாரித்தோம், ஏன் இந்த அம்மா திடீர்னு மயக்கப்பட விழுந்துச்சு, சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, இந்த அம்மாவுக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. கணவர் தினந்தோறும் குடிச்சிட்டு அடிப்பாப்பில், வைப்பாப்பில், நொறுக்குவாப்பில். 2 பிள்ளைங்க இருக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்த அம்மானால தாங்க முடியல. இவங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும்தான் வருவாங்க. இன்றைக்கி ஈஸ்டர் மாஸ்க்கு வந்தாங்க. சாமியார் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்கன்னா, என் வீட்டுக்கார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, பிள்ளைகளும் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது, அதனால் இனிமேல் நான் பூசைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதான் நான் கடைசியாக நான் பூசைக்கு வரேன், இனிமேல் நான் பூசைக்கே நான் வரமாட்டேன், கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஆங்கிலோ இண்டியன் லேடி சொன்னதாக சொன்னாங்க. சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்துருச்சு. அப்போ எல்லாம் சொன்னாங்க, எதுக்கு இது இப்போ இதெல்லாம் ஒரு வீட்டில் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, இதை போயிட்டு கோயிலுக்கு வரமாட்டேன், பூசைக்கு வரமாட்டேன் சொல்கிறதெல்லாம் இப்போ ஒரு தவறானதா இல்லையா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் சமூகத்தை சார்ந்தவங்க போய் அந்த அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம தவறான ஒரு வார்த்தையை பூச நேரத்தில் நம்ம வாயில் விட்டோம், இனிமேல் நான் கோயிலுக்கே வரமாட்டேன்னு. அதான் நம்ம மூர்ச்சையாகி மயக்கப்பட்டு விழுந்துட்டோம், இனிமேல் நம்ம அந்த வார்த்தை வாயில் வரக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணிச்சு. அதுலேருந்து பார்த்தோம்னா, நான் டெய்லி காலையில் 6 மணிக்கு பூசைக்கு போவேன். அந்த அம்மாவும் டெய்லி காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து நடந்து அந்த கோட்டை சொல்லியே நடந்து வரும். சாயந்தரம் பூசை இருந்தாலும் சாயந்தரம் வரும், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரும். வழக்கமாக அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் தான் வந்துருந்துச்சு. நான் இனிமேல் பூசைக்கே நான் வரமாட்டேன், கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்லிச்சுல. சொன்ன உடனே அந்த அம்மா மயக்கப்பட்டு விழுந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அந்த அம்மா மனம் திருந்தி டெய்லி பூசைக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் அந்த அம்மா நான் சொன்னதை ஆண்டவர் மன்னிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுச்சு. அதனால் வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள். பொருளாதார பற்றாக்குறை இருக்கலாம், கணவன் குடிகார கணவனாக இருக்கலாம், மனைவி சொல் பேச்சு கேட்காதவங்களாக இருக்கலாம், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காதவங்களாக இருக்கலாம், மாமியார், மருமக, நாத்தனார், சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி அந்த கோபத்தை ஆண்டவர்கிட்ட காமிக்கக்கூடாது.
ஆண்டவர் நம்ம வந்து பாதுகாக்கிறக்காண்டி, வழிநடத்துறக்காண்டி, ஆசீர்வதிக்கிறக்காண்டி தான் நம்மளை படைச்சிருக்காப்புல. அதனால் அவரை நம்ம துதிச்சிக்கிட்டே இருக்கணும். துதிச்சா தான் வந்து எல்லா பிரச்சனைகளும் ஓடிடும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம துதிச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம நடக்கும்போதும், பாடும்போதும், பேசும்போதும், தூங்கும்போதும், பயணம் செய்யும் போதும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாய் துதியிலேயே எப்போதும் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரை துதிச்சிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லா பிரச்சனைகளும் ஓடி போயிடும். அதனால் வீட்டில் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்காண்டி நான் கோயிலுக்கு வர மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், பூசைக்கு வர மாட்டேன், இதுதான் எனக்கு கடைசி அப்படிங்கிற வார்த்தையை யாரும் தவறாக பயன்படுத்த வேண்டாம்.